அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலை பதிவினூடாக சந்திருக்கின்றோம். இலங்கையின் 9வது நிறைவேற்றதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் பல அதிரடியான மாற்றங்கள் இலங்கையினுடைய அரசாங்கத்திலும் அமைச்சரவையிலும் நாட்டினுடைய பல்வேறுபட்ட திணைக்களங்களிலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட முடிவுகளும் அதிரடியான தீர்மானங்களும் இலங்கையின் அரசியல்வாதிகளுக்கு அடியாக அமைந்தாலும் கூட மக்களுக்கு அது மகிழ்ச்சிகரமான விடயங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது என்ன மாற்றங்கள், புதிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் குறித்த இந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் எம்பிக்களினுடைய வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கின்றது என்ற செய்தி இன்று வெளியாக இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு டேக்ஸ் ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் அனைத்து அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய அளவிலான பொருட்செலவில் வாகனங்களை கொள்வனவு செய்து வரியில்லாது அதை பயன்படுத்தி வந்தார்கள் என்பதை நாங்கள் பல தடவைகள் பார்வையிட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது எம்பிக்களினுடைய வாகனங்கள் தொடர்பான விவகாரமும் பரபரப்பாக அண்மைய சில நாட்களாக பேசப்பட்டது. குறிப்பாக பல முக்கியஸ்தர்கள் தாங்கள் பெற்ற வாகனங்களை மீண்டும் ஒப்படைக்கவில்லை, தங்களுடைய பணிக்காலம் முடிவடைந்த பின்னரும் வாகனங்களை கொடுக்கவில்லை என கொடுக்கப்பட்ட வாகனங்கள் காலிமுகத்திடலில் நிறுத்தப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்வையிட்டிருந்தோம். இந்த நிலையில்தான் இந்த முடிவுகள் சில வேளை கடுமையானதாக இருக்கலாம், அல்லது வாகனங்களின்றி அவர்கள் இவ்வாறு பயணம் செய்து பணியை மேற்கொள்ள முடியும் என்ற பல கேள்விகளும் எழுப்பப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் உண்மையான மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய அல்லது மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு அரசியல் குழாமோ அரசியல் தலைமுறையோ இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவற்றை நாங்கள் கண்டுகொள்ள தேவையில்லை. ஆனால் மக்கள் வறுமையில் வாடும் பொழுது, மக்கள் கடனிலும் வறுமையிலும் தங்களுடைய அன்றாட பொருளாதாரத்திற்கே அல்லல் படக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் பல கோடி வாகனங்களை கொள்வனவு செய்து அந்த வாகனங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதிகள், அமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதங்களையும் அனுபவித்துக் கொள்ளக்கூடிய இந்த அரசியல் கூட்டத்தினர் அந்த வரப்பிரசாதங்கள் ஊடாக மக்களுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்கின்றார்களா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. தாங்கள் வாகன அனுமதி பத்திரங்களை பற்றி சொகுசு வாகனங்களை மேற்கொள்வதிலும் தங்களுடைய உறவினர்களுக்கு பல்வேறுபட்ட பெர்மிட்டுகளை பெற்றுக்கொள்வதிலும் தான் இவர்கள் காட்டக்கூடிய அக்கறை மக்கள் நலன் சார்ந்த விடயங்களில் மிகப்பெரிய அளவில் குறைவாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாடு வறுமையில் இருக்கின்ற பொழுது, நாடு கடனில் இருக்கின்ற பொழுது, இன்னமும் ஒரு பொருளாதார ரீதியிலான நெருக்கடி தீராத சூழ்நிலையில் 10 கோடி 5 கோடி 15 கோடி வாகனங்களை இவர்கள் கொள்ளளவு செய்து வரி இல்லாமல் மக்களுடைய வரிப்பணத்திலே அதை பயன்படுத்துவது தற்போதைய சூழ்நிலைக்கு பொருத்தமற்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை புதிய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் கச்சிதமாக நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கருணி அமரசூரியா, அமைச்சர் விஜித கேரத் ஆகியோர் கலந்து கொண்ட சூழ்நிலையில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை கூட்டத்தில் நாட்டை பாதிக்கக்கூடிய பல முக்கியமான விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டிருக்கின்றது. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரியில்லா அனுமதி பத்திரம் ரத்து செய்வதற்கான அனுமதி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம், அலுவலகத்தை பராமரிப்பதற்கான மாதாந்த கொடுப்பனவான 1 லட்சம் ரூபாய், தொலைபேசி கொடுப்பனவான 50,000 ரூபாய் என்பனவும் ரத்து செய்யப்பட்டிருப்பதான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றது. எனவே அதேபோல வருடாந்த முத்திரை கொடுப்பனவான 3.5 லட்சம் ரூபாயும் ரத்து செய்யப்பட உள்ளதுடன் அந்த சிறப்புரிமைகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகளையும் ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அனைத்து நாடுகளிலும் அரசியல் என்பது மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய, பணி செய்யக்கூடிய ஒரு துறையாக இருக்கும் பொழுது இலங்கை, இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் அது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் தொழிலாக மாறிவிட்டதா என்ற அச்சம் பலருக்கு எழுந்திருக்கின்றது. ஏனெனில் அரசியல்வாதிகளே நேரடியாக குறிப்பிடுகின்றார்கள், தேர்தலுக்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை நாங்கள் எம்பியான உடனோ அமைச்சரான உடனே உடனடியாக அந்த பணத்தை நாங்கள் மீட்டு விடுவோம், கவலைப்பட தேவையில்லை என்பதை போல இவ்வளவு பணத்தை ஒரு தேர்தலுக்கு 5 கோடி அவர்கள் முதலீடு செய்தால் 50 கோடியை உழைப்பதை போலத்தான் அவர்களுடைய நடைமுறை இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சில எம்பிக்கள், ஒரு சில உறுப்பினர்களை தவிர, இது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், சிங்கள முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருடைய வேலையாகவும் தான் இலங்கையில் இருக்கின்றது. தற்போது இந்த ஒரு மாற்றம் சூழ்நிலை மறுமலர்ச்சி அடைய தொடங்கி இருக்கின்றன சொல்ல வேண்டும். அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்குரிய தொழில்தான், அது பணம் சம்பாதிப்பதற்குரிய தொழில் அல்ல என்பதை போல வரப்பிரசாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தற்போது நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. வரியில்லா வாகன அனுமதி பத்திரமும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பிக்கு சம்பளமாக 54,385 ரூபாவும்
நாடாளுமன்ற கூட்டங்களில் பங்கேற்பதற்கு ஒரு நாளைக்கு வருகைப்படியாக 2500 ரூபாவும், நாடாளுமன்றம் கூடாத நாட்களில் குழு கூட்டங்களில் பங்கேற்பதற்கு 2500 ரூபாவும் வழங்கப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது. அதே போல அலுவலகம் பராமரிக்க மாதாந்த உதவித்தொகையாக 1 லட்சம் ரூபாயும், பொழுதுபோக்கு உதவித்தொகையாக 1000 ரூபாவும், சாரதி கொடுப்பனவாக 3500 ரூபாவும், மாதாந்த தொலைபேசி கொடுப்பனவு 50,000 ரூபாவும், 4 தனியார் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் வீதம் 40,000 ரூபாவும், 3.5 லட்சம் பெறுமதியான முத்திரை செலவும் வழங்கப்பட்ட சூழ்நிலையில் பல வரப்பிரசாதங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது குறைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு சம்பளமாக ஒரு குறித்தளவான 54,000 ரூபாய் வழங்கப்பட்டாலும் கூட அலவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய இதர வழங்கல்கள் மூலம் மிகப்பெரிய அளவு தொகையை அவர்களும் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் பலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்கும் போது அதற்கான ஒரு மிகப்பெரிய தொகை திரைசேரியிலிருந்து அல்லது பட்ஜெட்டில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகளுக்காக அவர்களுடைய வசதிகளுக்காக ஒதுக்கப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் இந்த அதிரடி முடிவுகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. நிச்சயமாக இது எம்பிக்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இனி வர இருப்பவர்களுக்கு இது ஒரு செய்தியை சொல்கின்றது. அரசியல் என்பது நீங்கள் சேவை செய்யக்கூடிய நோக்கங்கள் இருந்தால், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக வாருங்கள். அல்லது பணம் சம்பாதிப்பதும், உங்களுடைய சொந்த பந்தங்கள் என்று சொல்வார், உங்களுடைய உறவினர்களுக்கு வசதிகளையும் அவர்களுக்கு தேவையான கண்ட்ராக்ட் ஒப்பந்தங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான துறையாக இனி இலங்கையில் இது இருக்காது என்பதா என்ற ஒரு நல்ல முன்னோக்கிய பாதை இதில் ஏற்படலாம் என்று ஒரு நம்பிக்கை காட்டப்படுகின்றது. தொடர்ச்சியாக பார்க்கலாம் எவ்வாறான நிலைமைகள் மாற்றமடைய போகின்றன என நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இலங்கையில் பெட்ரோல் டீசலினுடைய விலை நேற்று நள்ளிரவில் குறைக்கப்பட்டது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி நேற்றைய நாளிரவில் வெளியாக இருந்தது. குறிப்பாக எரிபொருட்களின் விலையை நாங்கள் தற்போது இன்றைய நிலையை பார்ப்போமாக இருந்தால், பெட்ரோல் ஒக்டேன் ஒன்றின் விலை 332 ரூபாவில் இருந்து 311 ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆட்டோ டீசல் ஒன்றின் விலை 307 ரூபாவில் இருந்து 283 ரூபாவாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. சூப்பர் டீசலின் விலை 352 ரூபாவில் இருந்து 319 ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. மண்ணெண்ணெயின் விலை 202 ரூபாவில் இருந்து 183 ரூபாக குறைக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் 95 ஒக்டேனின் மாற்றமில்லை என்று செய்தி வழியாக இருக்கின்றது. எனவே இந்த பெட்ரோல் டீசலின் விலை குறைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் பேருந்து கட்டணங்களின் விலையிலும் குறைப்பு ஏற்படுமா என்பது மக்களுக்கு இயல்பாக எழக்கூடிய கேள்வி. அதிலும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் இன்று வெளியாக இருக்கின்றது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து கட்டணத்தை 4% குறைக்க முடியும் என இலங்கையின் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி 28 ரூபாவாக இருந்த குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை 25 ரூபாவாக குறைக்க முடியும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே நீண்ட தூர பேருந்து பயணங்களில் இதன் குறைப்பை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அதே போல கட்டணத்திற்கு என்பது ஓட்டோ டீசலின் விலை 11 ரூபாவினால் 24 ரூபாவினால் குறைக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் முச்சக்கர வண்டி கட்டணங்களை குறைக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் குறைவென முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே 4% குறைக்கப்பட்ட பேருந்து கட்டணம் எதிர்வரும் காலங்களில் இன்னமும் குறைக்கப்பட்டால், ஏனெனில் வசதியான மனிதர்கள், செல்வந்தர்கள் தங்களுடைய சொந்த வாகனங்களிலும் சொகுசு வாகனங்களிலும் கால் டாக்ஸிகளிலும் அவர்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். அன்றாடம் தொழிலுக்கு செல்லக்கூடிய ஏழை மக்கள், அன்றாடம் தங்களுடைய நடவடிக்கைகளுக்காக பல்வேறுபட்ட வேலைகளுக்காக தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய மக்களுக்கு இந்த பேருந்து கட்டணம் குறைப்பு என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் ஒருவர் தொழிலை செய்கின்ற பொழுது இந்த நாட்டிலே அவர் தினமும் வேலைக்கு சென்று வரக்கூடிய பேருந்து கட்டணம் ஒரு மிகப்பெரிய தொகையாக வந்து கொண்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய சம்பளத்திலே மிகப்பெரிய தொகையை பேருந்து கட்டணத்துக்காக, போக்குவரத்துக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அந்த செலவு போக அவர் ஏனைய சம்பள மிகுதிகள் தான் தன்னுடைய வீட்டு செலவுகளை, தன்னுடைய சொந்த செலவுகளை பார்க்கக்கூடிய நிலை இருக்கின்றது. எனவே இந்த 4% குறைப்பு ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருந்தாலும் இது போதுமானது அல்ல. இது அடுத்து வரும் காலங்களில் இன்னமும் குறைக்கப்பட்டால் நிச்சயமாக இது அடித்தட்டு மக்களுக்கும் நாட்டில் தினமும் வேலைக்கு பேருந்துகள் செல்லக்கூடிய மக்களுக்கும் ஒரு பயனுள்ள விடயமாக இருக்கின்றது. பேருந்து கட்டணங்களின் குறைப்பை அடுத்து ரயில் கட்டணங்களும் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான முடிவுகளை ரயில்வே திணைக்களம் அறிவிக்கவில்லை. அந்த முடிவுகளும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து புலமை பரிசில் பரீட்சை வினாக்கள் வெளியான விடயம் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பாக மாறி இருக்கின்றது. நேற்றைய தினம் கூட புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் காலிமுகத்திடலில் அமைந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக திரண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்திருந்தார்கள். இதற்கு ஒரு தீர்வு வேண்டும், நீதி வேண்டும், சரியான ஒரு நடைமுறை வேண்டும் என. குறிப்பாக ஜனாதிபதியாக அன்றைய பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர்
நடைபெற்ற முதலாவது போராட்டமாக அந்த புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் பெற்றோர்கள் நடத்திய அந்த விடயம் பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது 2 வார காலங்களுக்கு சர்ச்சைக்குள்ளான புலமை பரிசில் பரீட்சை மதிப்பீடுகளை நிறுத்துமாறு ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கா உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இந்நிலையில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு இடர் ஏற்படுத்தாத வகையில் இந்த 3 வினாக்களுக்குமான புள்ளிகளை அனைவருக்கும் வழங்குவதற்கான முடிவுகளை பரீட்சை திணைக்களம் நேற்று அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பெற்றோர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து மதிப்பீட்டு நடவடிக்கைகளை 14 நாட்களுக்கு இடைநிறுத்தும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்த இடைநிறுத்தத்தின் பின்னர் ஒரு முக்கியமாக இது தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வுகள் வழங்கப்படலாம் என்ற நம்பிக்கையும் தற்போது எழுந்திருக்கின்றது. அடுத்து நவம்பர் 14ஆம் தேதி பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை அச்சிடு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது. எனவே தேர்தலுக்கு அரசு அச்சகமும் தேர்தல் ஆணைக்குழுவும் மிக வேகமாக அங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலை நடத்தி சிறப்பாக முடித்த சூழ்நிலையில் அடுத்த தேர்தலுக்கு அவர்கள் தயாராகிவிட்டது மட்டுமல்ல, பல பணிகளை முடித்து விட்டார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 10 லட்சம் விண்ணப்பங்களை அச்சிட்டு முடித்து விட்டதாக அரசு அச்சக கங்கா கல்பனி லியனகே தெரிவித்திருக்கின்றார். எனவே பொது தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான சீட்டுக்கள் ரெடியாகி இருப்பதால் நாட்டில் புதிய ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. பொது தேர்தலுக்கான நடவடிக்கைகளும் ஆரம்பமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவும் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துவது, கட்டுப்பணம் செலுத்துவது, யாரை எந்த தொகுதியில் நிறுத்துவது என்பது தொடர்பான நடவடிக்கைகளில் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து உலக மது ஒழிப்பு தினம் அக்டோபர் 3ஆம் தேதி நாளை மறுதினம் நாடளாவிய ரீதியில் இருக்கும் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. மது அருந்துவதால் உலகளாவிய ரீதியில் வருடத்துக்கு 3 மில்லியனுக்கு அதிகமான ஏறக்குறைய 30 லட்சம் பேர் இந்த மதுவினால் உயிரிழக்கின்றார்கள். அதைவிட உடல்நலக்குறைவு, புற்றுநோய் போன்றவை மற்றும் குடும்பங்களில் பிரச்சனை, பலர் உழைக்கின்ற பணத்தை முழுமையாக மதுபானத்திற்கு குடி பழக்கத்திற்கு செலவழித்துவிட்டு வறுமையில் வாடக்கூடிய சூழ்நிலை, அதைவிட தேவையற்ற முரண்பாடுகள், மோதல்கள், இந்த அனைத்துக்கும் முக்கியமாக இந்த மது காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மது ஒழிப்பு தினம் இம்முறை மதுபான கடைகள் அனைத்து மூடப்படும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த மது ஒழிப்பை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது மன்னாரில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலையை உடன் மூடுமாறு ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் தலைமன்னார் வீதியில் புதிதாக திறக்கப்பட்ட இந்த மன்னார் பிரதான வீதியில் எழுத்தூர் சந்திக்கு அருகே திறக்கப்பட்ட மதுபான சாலை சார்பில் மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நேற்று மேற்கொண்டார்கள். எண்ணில் அதிகளவான மக்கள் குடியிருப்புகள் அங்கே இருக்கின்றன. இளைஞர் பயிற்சி நிலையம் இருக்கின்றது, காமன்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் பயிற்சி நிலையம் இருக்கின்றது, பள்ளி வாசல் அருகில் காணப்படுகின்றது. சில கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பல இடங்கள் காணப்படும் சூழ்நிலையில் அங்கு ஒரு மதுபான நிலையம் திறக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டுக்களை முன்னிறுத்தி மக்கள் நேற்று ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார்கள். பிரேத பட்டிகளை கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை மேற்கொண்டார்கள். பின்னர் அரசாங்க அதிபருக்கு மகஜர் கையளிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் மதுவரி திணைக்களத்திடம் தொடர்பு கொண்டு மக்களின் போராட்டத்திற்கு அமைவ இந்த மதுபான சாலை உடனடியாக மூடப்படும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். பின்னர் இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி தாங்கள் செய்ய உள்ளதான செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான முடிவு. கடந்த காலங்களிலும் மதுபான சாலைகளுக்கு எதிராக மக்கள் போராடி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த மதுபான சாலைகள் உடனடியாக மூடப்பட்ட அறிவிப்புகள் நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இப்போது புதிய மாற்றத்தில் இந்த விடயங்களும் கவனிக்கப்படுகின்றதா என்று என்ன தோன்றுகின்றது. மதுபான சாலை உடனடியாக மூடப்பட்டிருக்கின்றது. எனவே மக்களின் போராட்டத்திற்கு மதிப்பளிக்கப்பட்டு மதுபான சாலை மூடப்பட்டமைக்கு மக்கள் தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார்கள். மதுவரி திணைக்களத்துக்கு என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. இந்த மதுபான சாலைகளை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் பேச வேண்டும். பார் பெர்மிட் என்று சொல்லக்கூடிய மதுபான நிலையங்களை நடத்துவதற்கான அனுமதி பத்திரங்களை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய பட்டியல் நாளை வெளியாக இருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. பல சிங்கள, முஸ்லீம், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பார் பெர்மிட்டை பெற்று பயன்படுத்தி இருக்கின்றார்கள், விற்பனை செய்திருக்கின்றார்கள் என்ற விடயம் நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு மதுபான சாலையை திறப்பது. ஒரு விதம் அவர்கள் பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒருபுறம் இருக்க, மறுபுறத்திலே மக்களை அழிவுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு மதுபான சாலையை திறப்பதற்கான அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காகவா இவர்களை நாடாளுமன்றத்திற்கு நாங்கள் அனுப்பினோம் என்று மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்வியும் கொந்தளிப்பும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாளைய தினம்
எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார் பெர்மிட் என்று சொல்லக்கூடிய மதுபான நிலைய அனுமதியை பெற்றிருந்தார்களோ அவர்களுடைய விடயங்கள் வெளியான பின்னர் நாங்கள் முழுமையாக வெளியிடுவோம் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். எனவே மதுபான பெர்மிட் பார் பெர்மிட் பெற்று மக்கள் பிரதிநிதிகள் யார் அதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள், விற்பனை செய்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நாளைய தினம் முழுமையாக தகவலை அறிந்து கொள்ள முடியும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து லிட்ரோ நிறுவனத்துக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். சன்ன குணவர்த்தன புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு முன்னர் லிட்ரோ எரிவாயு நிறுவன தலைவராக முதித்த பீரிஸ் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவர் தன்னுடைய பதவியை விலகியிருந்தார். இந்த நிலையில் தற்போது புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். டிசம்பர் மாதம் வரை, குறிப்பாக டிசம்பர் 31ஆம் தேதி வரை எரிவாயுக்கு தட்டுப்பாடு இருக்காது என்று பதவி விலகும் போது முதித பீரிஸ் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே இன்னும் 2-3 மாதங்களுக்கு எந்த சிக்கலும் சிலிண்டர் எரிவாயுவில் பிரச்சனை இல்லை என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவை முக்கியமான அரசியல் நிகழ்வுகளாக இலங்கையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்க, இன்று பிற்பகலிலும் இரவிலும் கடுமையான மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகா, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. தென் மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலும் நாளை காலை மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மின்னல் பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும், குறிப்பாக கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வானிலை ஆய்வு மையம் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இவைதான் இன்று இலங்கையில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் நடைபெறும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு. வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.